மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், நான் கம்ப்யூட்டர் சார் அருள்முருகன் சார் பேசுகிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு சாப்டர் பார்த்திங்கன்னா வந்து 9th சாப்டர். ஸோ சாப்டர் 9 வந்து என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து லிஸ்ட் அண்டு டியூபிள்ஸ், செட்ஸ் அண்டு டிக்ஷனரி. ஸோ இதுதான் வந்து 9th சாப்டர். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 9th சாப்டரில் வந்து இன்ட்ரோடக்ஷன் டு லிஸ்ட்டு. ஸோ இன்ட்ரோடக்ஷன் டு லிஸ்ட். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து introduction to list. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து Python programming language has four collection of data types such as list, tuples. Next one வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து set and dictionary. ஸோ இது வந்து ஒரு 1 mark question கேட்பாங்க. So Python programming language has four collection of data types. How many collection of data types? There are four collection of data types such as, so என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் வந்து list and tuples. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து set அண்டு டிக்ஷனரி. ஸோ நம்ம பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபோர் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா டைப்ஸ் இருக்குது. அதாவது என்னென்ன டேட்டா டைப்ஸ் வந்து ஒரே இடத்துல கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபோர் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து லிஸ்ட் ஒன், அடுத்தது வந்து டியூபிள்ஸ், அடுத்தது செட் அண்டு டிக்ஷனரி. அதாவது 4 இருக்குது. லிஸ்ட்டு, அடுத்தது வந்து டியூபிள்ஸ், நெக்ஸ்ட் ஒன் வந்து செட்டு, அடுத்தது வந்து என்னது டிக்ஷனரி. There are 4 collection of data types. A list in Python is known as sequence data types. இந்த லிஸ்ட்டு இந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த 4 collection of data typesல வந்து இந்த லிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கு இல்லையா. A list in Python, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து பைத்தானில் வந்து லிஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா is known as sequence data type like string. Which one is a sequence data type like string அப்படின்னு கேட்டாங்கன்னா லிஸ்ட்டு. என்னது ஆன்சரு? லிஸ்ட்டுங்கிறது வந்து சீக்வன்சி டேட்டா டைப் லைக் ஸ்ட்ரிங். ஸோ விச் ஒன் இஸ் ஏ சீக்வன்சி டேட்டா டைப் இன் பைத்தான் அப்படின்னு கேட்டாங்கன்னா லிஸ்ட்டுன்னு எழுதணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸோ இட் இஸ் an ordered collection of values. லிஸ்ட் அப்படிங்கிறது வாட் இஸ் ஏ லிஸ்ட் இஸ் ஏ ஆர்டர்டு கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸ். என்க்ளோஸ்டு லிஸ்ட் வந்து எப்படி என்க்ளோஸ்ட் வித்தின் ஸ்கொயர் ப்ராக்கெட். ஒரு லிஸ்ட் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா ஸோ என்க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க, வித்தின் ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளார நம்ம வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் வந்து நம்ம கொடுக்கணும். ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளார ஒரு லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ், கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸ் அல்லது ஆர்டர்டு கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸ் வந்து அதில் கொடுத்துடணும். என்க்ளோஸ் வித்தின் ஸ்கொயர் ப்ராக்கெட். நம்ம லிஸ்ட் அப்படின்னா வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளார ஒரு கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸ் வந்து நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து லிஸ்ட்டு. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈச் வேல்யூ ஆஃப் லிஸ்ட் இஸ் கால்டு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேல்யூம், ஈச் வேல்யூ ஆஃப் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேல்யூவும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஈச் வேல்யூ ஆஃப் த லிஸ்ட் இஸ் கால்ட் ஆஸ் எலமெண்ட். ஸோ வாட் இஸ் ஏ எலமெண்ட் அப்படின்னா என்னது? லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேல்யூவும் வந்து எலமெண்ட். ஈச் வேல்யூஸ் இஸ் கால்ட் எலமெண்ட். லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேல்யூ வந்து என்னன்னு சொல்கிறாங்க? எலமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா it can be of any type such as numbers, character, string and even nested list. ஸோ as well. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லிஸ்ட் அப்படிங்கிறது வந்து எந்த டேட்டா டைப் வேணால் எடுத்துக்குவோம். இட் கேன் பி ஆஃப் எனி டேட்டா டைப்ஸ். நம்ம எந்த டேட்டா டைப் வேணால் அதில் அந்த லிஸ்ட்டில் கொடுக்கலாம். அதில் என்னென்ன கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் கொடுக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்பர்ஸ் கொடுக்கலாம், அடுத்தது கேரக்டர்ஸ் கொடுக்கலாம்,
நம்பர்னால் 0 to 9, கேரக்டர்ஸ்னால் A to Z. ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ். நம்ம வந்து நம்பர் கொடுக்கலாம், கேரக்டர் கொடுக்கலாம், அடுத்தது வந்து ஸ்ட்ரிங் கொடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து என்ன தரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அண்ட் ஈவன் த நெஸ்டட் லிஸ்ட்டு. ஸோ நம்ம வந்து ஒரு லிஸ்ட்டுக்குள்ளார இன்னொரு லிஸ்ட்டு நம்ம தரலாம். ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து லிஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறோம் நம்ம வந்து. ஸோ லிஸ்ட்டில் வந்து நம்பர்ஸ், கேரக்டர், ஸ்ட்ரிங், அப்புறம் நெக்ஸ்ட் வந்து நெஸ்டட் லிஸ்ட். ஒரு லிஸ்ட்டுக்குள்ளார இன்னொரு லிஸ்ட் இருந்தால் அது பேர் என்னது? நெஸ்டட் லிஸ்ட். இது எல்லாமே நம்ம வந்து லிஸ்ட்டில் கொடுக்கலாம். ஸோ ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து த எலமெண்ட்ஸ் கேன் பி மாடிஃபைட். நம்ம எலமெண்ட்ஸ் வந்து மாடிஃபை பண்ண முடியுமா? த எலமெண்ட்ஸ் கேன் பி மாடிஃபை ஆர் மியூட்டபிள். மியூட்டபிள் அப்படின்னா வந்து சேஞ்ச் பண்ணுறது. இம்மியூட்டபிள்னால் வந்து என்ன, cannot be change. மியூட்டபிள் அப்படின்னா வந்து மியூட்டபிள் which means elements can be changed. மியூட்டபிள் அப்படின்னா வந்து என்ன பண்ணலாம்னா which means the elements can be changed. எலமெண்ட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம்? கேன் பி ரீப்ளேஸ். சேஞ்ச் பண்ணுறது, கேன் பி ரீப்ளேஸ். ஸோ நம்ம எலமெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணலாம்? ரீப்ளேஸ் பண்ணலாம், ஆர் ஆடட் ஆர் ரிமூவ்டு. ஸோ நம்ம லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட் வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம், அல்லது ஆட் பண்ணலாம், அல்லது ரிமூவ் பண்ணலாம். ஸோ அது பேர் தான் வந்து மியூட்டபிள். ஸோ லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட் வந்து மியூட்டபுளாக இருக்கும். மியூட்டபுள்னால் என்னது? ஒரு எலமெண்ட் வந்து வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம், ஒரு எலமெண்ட் நமக்கு வேண்டாம் அப்படின்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி வந்து ஆடட் அண்டு ரிமூவ், ஆட் பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து which means the mutables elements can be replaced, which can be replaced. The elements can be என்ன பண்ணலாம்? ரீப்ளேஸ் பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆட் பண்ண முடியும், ரிமூவ் பண்ண முடியும், இது எல்லாம் பண்ண முடியும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா எவரி எலமெண்ட்ஸ் ரிசெட்ஸ் அட் சம் பொசிஷன் இன் த லிஸ்ட்டு. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒரு பொசிஷன்ஸ் இருக்குது. ஃபார் எவரி எலிமெண்ட் ரெஸ்ட் ஆஃப் சம் பொசிஷன். ஸோ ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் வந்து நம்ம வந்து பொசிஷன் சொல்கிறோம். அதான் வந்து இன்டெக்ஸ் வேல்யூ. இன்டெக்ஸ் வேல்யூ வந்து 0, 1, 2, 3, 4 இது மாதிரி வந்து ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் வந்து, ஆனால் ஃபஸ்ட் எலமெண்ட் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணும். பொசிஷன் வேல்யூ வந்து 0. லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒரு பொசிஷன். ஃபஸ்ட் எலமெண்ட்டுக்கு வந்து 0, செகண்ட் எலமெண்ட்டுக்கு வந்து 1, தேர்ட் எலமெண்ட்டுக்கு வந்து 2. ஸோ இது மாதிரி வந்து பொசிஷன் வேல்யூஸ் இருக்கும். த பொசிஷன்ஸ் ஆஃப் த எலமெண்ட். ஸோ இது வந்து ஒன் மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. த பொசிஷன் ஆஃப் த எலமெண்ட்ஸ். த பொசிஷன் ஆஃப் த எலமெண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்டெக்ஸ் வேல்யூ தான். த பொசிஷன் ஆஃப் த எலமெண்ட்ஸ் இஸ் இன்டெக்ஸ் வித் த நம்பர், இன்டெக்ஸ் வித் நம்பர். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பொசிஷன் ஆஃப் த எலமெண்ட் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா இன்டெக்ஸ் வேல்யூ. இன்டெக்ஸ் வேல்யூனால் நம்ம வந்து 0, 1, 2, 3 அதான் வந்து நம்பரில் இருக்கும். பிகினிங் வந்து எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணும்? பிகினிங் வித்து 0. ஸோ இன்டெக்ஸ் வேல்யூ பிகினிங் வித்து 0. ஒன் மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. இந்த இன்டெக்ஸ் நம்பர் பிகினிங் வித்து என்னவாக இருக்கும்? 0. பிகினிங்னா ஸ்டார்டிங்கில் வந்து எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். 0 which is used to locate and access a. ஸோ அந்த எலமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லொக்கேட் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது லொக்கேட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஆக்சஸ், இந்த பர்டிகுலர் எலமெண்ட் வந்து நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ எலமெண்ட் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். தஸ் லிஸ்ட் ஆர் சிம்லர் டு அரே. ஸோ நம்ம வந்து +1 பார்த்துருப்போம் அரே. அதேமாதிரி தான் வந்து லிஸ்ட்டுங்கிறது சிம்லர் டு அரே. அரேங்கிறது கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ். அரேவுக்கும் லிஸ்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரேங்கிறது நம்ம வந்து 11th ஸ்டாண்டர்ட் படித்தோம். அதாவது கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட். இது வந்து கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸு. பட்டு அரே வந்து பார்த்திங்கன்னா எலமெண்ட்ஸ் எல்லாம் வந்து சேமாக இருக்கும், ஹோமோஜினியஸ் எலமெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து லிஸ்ட் அப்படிங்கிறது வந்து டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் இருக்கும். அதில் நம்பர்ஸ் இருக்கும், கேரக்டர்ஸ் இருக்கும், ஸ்ட்ரிங் இருக்கும், நெஸ்டட் லிஸ்ட் இருக்கும், ஃப்ளோட்டிங் பாயிண்ட் இருக்கும். இது எல்லாமே வந்து லிஸ்ட்டில் இருக்கும். ஆனால் வந்து அரேன்னா இன்டிஜர் மட்டும் இருக்கும், ஃப்ளோட் மட்டும் தான் இருக்கும். அப்போ அரேங்கிறது அதுவும் கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட், இது கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட். அதில் எல்லா எலமெண்ட்டும் சேமாக இருக்கும். லிஸ்ட்டில் வந்து எல்லா எலமெண்ட்டும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஓகே, அதுதான் வந்து லிஸ்ட்டுக்கும் அரேக்குள்ள டிஃப்ரென்ஸ். வாட் யூ லேர்ன் இன் 11th ஸ்டாண்டர்ட். நம்ம 11th ஸ்டாண்டர்டில் வந்து நம்ம அரே படிச்சிருக்கோம் C++ல். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து கிரியேட் a list in Python.
ஸோ நம்ம எப்படி நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் எ லிஸ்ட் இன் பைத்தான். நம்ம பைத்தானில் எப்படி ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணணும், எப்படி ஒரு லிஸ்ட் க்ரியேட் பண்ணணும். இன் பைத்தான் எ லிஸ்ட் இஸ் சிம்ப்ளி கிரியேட்டட் பை யூஸிங் ஸ்கொயர் ப்ராக்கெட். நம்ம லிஸ்ட்டு க்ரியேட் பண்ண பற்றி ஒன் மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. எ லிஸ்ட் இஸ் சிம்ப்ளி கிரியேட்டட் பை யூஸிங் என்ன யூஸ் பண்ணோம், பை யூஸிங் ஸ்கொயர் ப்ராக்கெட். ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணி தான் நம்ம ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணணும். நம்ம லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணணும், ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ இந்த எலமெண்ட்ஸ் ஆஃப் த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஷுட் பி ஸ்பெசிஃபைட் வித்தின் ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ். இந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே எப்படி இதில் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபைட் வித்தின் ஸ்கொயர் ப்ராக்கெட். எலமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளார தான் இருக்கணும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஃபாலோயிங் சின்டெக்ஸ் அண்ட் எக்ஸ்பிளைன் த கிரியேட்டிங் லிஸ்ட். ஸோ இப்போ சின்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க இருப்பாங்க. கிரியேஷன் ஆஃப் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சின்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா வேரியபிள். ஃபஸ்ட்டு வேரியபிள் ஏ டு இஜெட்ஸ் எல்லாமே வேரியபிள் நம்ம எதனா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஈக்குவல் டு அப்படின்னு கொடுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட் முக்கியமாக லிஸ்ட் அப்படின்னா ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுக்கணும். ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்துட்டு எலமெண்ட் 1 கமா எலமெண்ட் 2 கமா எலமெண்ட் 3 அப் டு எலமெண்ட் n க்ளோசிங் ஸ்கொயர் ப்ராக்கெட். ஸோ இதுதான் இப்படி தான் ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணணும். ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸ் பார்த்திங்கன்னா வேரியபிள் ஈக்குவல் டு ஸ்கொயர் ப்ராக்கெட், ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட், எலமெண்ட் 1 கமா எலமெண்ட் 2 கமா எலமெண்ட் 3 அப் டு எலமெண்ட் n க்ளோசிங் ஸ்கொயர் ப்ராக்கெட். ஒரு எலமெண்ட் முடிஞ்சோடனே கமா கொடுக்கணும். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னு நம்ம ஸோ ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, இதில் மார்க்ஸ் ஈக்குவல் டு, இதில் மார்க்ஸுங்கிறது வேரியபிள். மார்க்ஸ் அப்படிங்கிறது என்னது, வேரியபிள். நம்ம சின்டெக்ஸில் வேரியபிள்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதான் மார்க்ஸ். அதில் ஈக்குவல் டு ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்துருந்தாங்களே, ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட். எலமெண்ட் 1 10 கமா எலமெண்ட் 2 23 கமா எலமெண்ட் 3 41 கமா எலமெண்ட் 4 75 க்ளோசிங் ஸ்கொயர் ப்ராக்கெட். இதுதான் ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணணும். எப்படி லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வேரியபிள் நேம், அடுத்தது ஈக்குவல் டு ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட், ஃபஸ்ட்டு எலமெண்ட் 1 கமா எலமெண்ட் 2 கமா எலமெண்ட் 3 கமா எலமெண்ட் 4 க்ளோசிங் ஸ்கொயர் ப்ராக்கெட். இப்படி தான் ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்டிஜர் நம்பராக இருக்குது. சரி ஓகே நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரூட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிறது ஒரு வேரியபிள். இது ஒரு லிஸ்ட்டு. மார்க்ஸ் அப்படிங்கிறது ஒரு லிஸ்ட்டு, ஃப்ரூட்ஸுங்கிறது ஒரு லிஸ்ட்டு. மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா இன்டிஜர் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, அது எல்லாமே மார்க்ஸ். அடுத்து ஃப்ரூட்ஸில் ஃப்ரூட்ஸ் நேம் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஃப்ரூட்ஸ் ஈக்குவல் டு முக்கியமாக என்ன எழுதணும், ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட். இப்போ நேம் யூஸ் பண்ணால் டபுள் கோட்ஸில் யூஸ் பண்ணணும். ஆப்பிள் கம்மா ஆரஞ்சு கம்மா மேங்கோ கம்மா பனானா, இது எல்லாமே டபுள் கோட்ஸில் யூஸ் பண்ணணும். லாஸ்ட்டாக முக்கியமாக என்ன யூஸ் பண்ணணும்னா ஸ்கொயர் ப்ராக்கெட், க்ளோசிங் ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணணும். இது ஒரு லிஸ்ட்டு. இது இந்த லிஸ்ட்டு பேர் ஃப்ரூட்ஸ் லிஸ்ட்டு, அது மார்க்ஸ் லிஸ்ட்டு. ஓகே புரியுதா. ஸோ அப்போ அது எல்லாமே வேரியபிள். மார்க்ஸுங்கிறது வேரியபிள், ஃப்ரூட்ஸுங்கிறது வேரியபிள், மை லிஸ்ட் அப்படிங்கிறது ஒரு வேரியபிள். ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் ஸ்கொயர் ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட் க்ளோசிங் ஸ்கொயர் ப்ராக்கெட் மட்டும் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது எம்டி லிஸ்ட்டு. இது எம்டி லிஸ்ட்டு. இது எல்லாத்துலேயும் இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா வேல்யூஸ் எலமெண்ட்ஸ் இருக்குது. இது மட்டும் இதில் எலமெண்ட்ஸ் இல்லாதனால இந்த லிஸ்ட்டு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா எம்டி லிஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஓகே நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம எக்ஸாம்பிள். இந்த எபோவ் எக்ஸாம்பிள் த லிஸ்ட் மார்க்ஸ் ஹேஸ் 4 இன்டிஜர் எலமெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா நம்ம மார்க்ஸ்னு ஒரு லிஸ்ட்டு இருக்குது இல்லையா, அதில் 4 இன்டிஜர் எலமெண்ட்ஸ் இருக்குது. 4 இன்டிஜர் எலமெண்ட்ஸ் ஃபார் 10 23 41 75. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம செகண்ட் எலமெண்ட்ஸ், செகண்ட் லிஸ்ட் ஃப்ரூட்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம 4 ஸ்ட்ரிங் எலமெண்ட்ஸ் இருக்குது. ஃப்ரூட்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம 4 ஸ்ட்ரிங் எலமெண்ட்ஸ் இருக்குது. இது செகண்ட் லிஸ்ட்டு. தேர்ட் லிஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம தேர்ட் இஸ் அண்ட் எம்டி லிஸ்ட். தேர்ட் இது எம்டி லிஸ்ட். அதில் எந்த ஒரு எலமெண்ட் இல்லாதனால அது எம்டி லிஸ்ட்டு. ஸோ இப்படி தான் நம்ம லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணணும். த எலமெண்ட்ஸ் ஆஃப் த லிஸ்ட் நீட் நாட் பி ஹோமோஜீனியஸ். பார்த்திங்கன்னா நம்ம எலமெண்ட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கலாம்,
பார்த்தீங்கன்னா need not be, the elements of the list need not be homogeneous எலமெண்ட்டாக நம்ம இருக்க தேவையில்ல. not be homogeneous type. ஹோமோஜினியஸ்னால் எல்லா எலமெண்ட்டும் ஒரே மாதிரி இருந்தால் ஹோமோஜினியஸ். இது நாட் பி ஹோமோஜினியஸ் டைப். ஹோமோஜினியஸாக இருக்க தேவையில்ல. நம்ம வந்து நம்பரும் இருக்கும், ஸ்ட்ரிங்கும் இருக்கும், என்னது ஃப்ளோட்டும் இருக்கும். ஸோ இது மாதிரி எல்லாமே இருக்கும் அந்த லிஸ்ட்டில். அதுதான் வந்து லிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். வந்து டேட்டா த ஃபாலோவிங் லிஸ்ட் கண்டெயின் மல்டிபிள் டைப் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாமே கலந்துருக்கும். ஸோ இதுதான் வந்து லிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். லிஸ்ட்டு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து மை லிஸ்ட்டுங்கிறது வேரியபிள் நேம். அதான் லிஸ்ட்டு வந்து மை லிஸ்ட்டு கொடுக்குறோம், ஈக்குவல் டு கொடுக்குறோம், ஓப்பன் ஸ்கொயர் பிராக்கெட் கொடுக்குறோமா, அப்புறம் வெல்கம் டபுள் கோட்ஸ் என்ன கொடுக்குறோம், வெல்கம், அது வந்து ஸ்ட்ரிங்கு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு நம்ம வந்து 3.14 அப்படிங்கிறது என்னது, ஃப்ளோட்டு. 10ங்கிறது இன்டிஜர். ஸோ இதில் ஸ்ட்ரிங் இருக்குது, ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர் இருக்குது, இன்டிஜர் இருக்குது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு நம்ம வந்து ஒரு லிஸ்ட்டுக்குள்ளார இன்னொரு லிஸ்ட்டு இருக்குது. இன்னொரு லிஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா 2, 4, 6. இது பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு 2, 4, 6 க்ளோசிங் ஸ்கொயர் ப்ராக்கெட், இன்னொரு க்ளோசிங் ஸ்கொயர் ப்ராக்கெட். இது உள்ளாரக்கூடிய ஒரு லிஸ்ட்டு. அது வந்து சப் லிஸ்ட். ஓகேவா? அப்போ வந்து ஒரு லிஸ்ட்டுக்குள்ளார ஒரு லிஸ்ட் இருந்ததுன்னா அது பேர் வந்து நெஸ்டட் லிஸ்ட். அப்போ வந்து ஒரு லிஸ்ட்டில் வந்து நெஸ்டட் லிஸ்ட் யூஸ் பண்ணலாமா அப்படின்னா யூஸ் பண்ணலாம். புரியுதா? நெஸ்டட் லிஸ்ட் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ லிஸ்ட் அப்படிங்கிறது வந்து இதுதான். ஸோ லிஸ்ட் அப்படிங்கிறது எல்லாமே இருக்கும், கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ். எல்லா எலமெண்ட்ஸ் வந்து நாட் பி ஹோமோஜினியஸ் எலமெண்ட். அது வந்து ஒன்று ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், ஒன்று ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பராக இருக்கலாம், ஒன்று இன்டிஜராக இருக்கலாம், இன்னொன்று வந்து நெஸ்டட் லிஸ்ட்டாக இருக்கலாம். ஸோ இந்த எபோ எக்ஸாம்பிள் மை லிஸ்ட் கண்டைன் அனதர் லிஸ்ட். இப்போ மை லிஸ்ட்னு ஒரு லிஸ்ட் இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா அனதர் ஒரு லிஸ்ட் இருக்குது. திஸ் டைப் ஆஃப் லிஸ்ட் இஸ் கால்டு known as நெஸ்டட் லிஸ்ட். நெஸ்டட் லிஸ்ட் என்னப்பா? நெஸ்டட் லிஸ்ட் அப்படின்னா வந்து ஒரு மை லிஸ்ட் கண்டைன்ஸ் அனதர் லிஸ்ட். மை லிஸ்ட்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா ஒரு இன்னொரு லிஸ்ட்டு இருக்கிறதுனால இஸ் known as என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்கிறோம், அது இதுக்கு பேர் வந்து இஸ் known as டைப் ஆஃப் நெஸ்டட் லிஸ்ட்டு. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்டு. இப்போ மை லிஸ்ட்டுன்னு இருக்குது. மை லிஸ்ட்டுங்கிறது இந்த லிஸ்ட்டு பேர். அதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே ஒரு லிஸ்ட் இருக்குது. புரியுதா? பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மட்டும் ஒரு லிஸ்ட் இருக்குது. இது டோட்டலாக வந்து ஒரு லிஸ்ட் இருக்குது, இந்த இடத்துல மட்டும் ஒரு லிஸ்ட் இருக்குது. அப்போ லிஸ்ட்டுக்குள்ளார ஒரு லிஸ்ட் இருக்கிறதுனால இது பேர் வந்து என்ன சொல்கிறோம்னா நெஸ்டட் லிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு வந்து நெஸ்டட் லிஸ்ட் இஸ் ஏ லிஸ்ட் கண்டைனிங் அனதர் லிஸ்ட் ஆஸ் அன் எலமெண்ட்ஸ். ஸோ இது வந்து ஒன் மார்க் கொஸ்டின் கேட்பாங்க, நோட் பண்ணிங்க. நெஸ்டட் லிஸ்ட் இஸ் ஏ லிஸ்ட் கண்டைனிங். ஸோ நெஸ்டட் லிஸ்ட் அப்படிங்கிறது ஒரு லிஸ்ட்டு கண்டைனிங். ஸோ அனதர் லிஸ்ட் கண்டைனிங் அனதர் லிஸ்ட் இஸ் known as அனதர் லிஸ்ட் ஆஸ் அன் எலமெண்ட். ஒரு லிஸ்ட்டுக்குள்ளார இன்னொரு லிஸ்ட்டு இருக்கும், அது பேர் தான் நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம வந்து நெஸ்டட் லிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அடுத்தது பார்த்தா நம்ம வந்து ஸோ ஆக்சஸிங் லிஸ்ட் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம வந்து எப்படி வந்து ஒரு லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட் வந்து நம்ம வந்து ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பைத்தான் அசைன்ஸ் அண்ட் ஆட்டோமேட்டிக் இன்டெக்ஸ் வேல்யூ. ஸோ பைத்தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்டெக்ஸ் வேல்யூ அதே வந்து அசைன் பண்ணுறோம். பைத்தான் அசைன் அண்ட் ஆட்டோமேட்டிக் இன்டெக்ஸ் வேல்யூஸ். என்ன வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு நம்ம வந்து ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் இன்டெக்ஸ் வேல்யூ ஃபார் ஈச் எலமெண்ட்ஸ். ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் இன்டெக்ஸ் வேல்யூஸ் அதே ஆட்டோமேட்டிக்காக அசைன் பண்ணும். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் பிகின் வித் 0. இந்த இன்டெக்ஸ் வேல்யூ பிகின் வித் என்னவாக இருக்கணும், 0 ஸ்டார்ட் பண்ணும். ஸோ அடுத்தது பார்த்தோம் நம்ம வந்து இன்டெக்ஸ் வேல்யூ கேன் பி யூஸ்டு டு ஆக்சஸ் எலமெண்ட் இன் த லிஸ்ட்டு. நம்ம இன்டெக்ஸ் வேல்யூ எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, எப்படி ஒரு லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு வேல்யூ நம்ம ஒரு எலமெண்ட் வந்து ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா இன்டெக்ஸ் வேல்யூ கேன் பி யூஸ் டு ஆக்சஸ் எலமெண்ட். நம்ம இன்டெக்ஸ் வேல்யூ வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு எலமெண்ட் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். நம்ம இன்டெக்ஸ் வேல்யூ யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், ஒரு லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன் பைத்தான் இன்டெக்ஸ் வேல்யூ இஸ் அன் இன்டிஜர். இந்த இன்டெக்ஸ் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து இன்டிஜரில் தான் இருக்கும். இன்டெக்ஸ் வேல்யூஸ் இஸ் அன் இன்டிஜர்.
இன்டெக்ஸ் வேல்யூ இன்டிஜரில் இருக்கலாம், இன்டிஜர் நம்பர் விச் கேன் பி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், விச் கேன் பி பாசிட்டிவ் ஆர் the elements can be, the index value can be positive or negative. The index value எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், பாசிட்டிவ்ல இருக்கலாம் நெகட்டிவ்ல இருக்கலாம். அப்படி பாசிட்டிவ்ல இருக்கக்குள்ள எப்படி இருக்கும், நெகட்டிவ்ல இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா வந்து என்னப்போ கொடுத்துட்டாங்க அதில் மார்க்ஸ் ஈக்குவல் டு 10 ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட் 10, 23, 41, 75 க்ளோசிங் ஸ்கொயர் ப்ராக்கெட். இது வந்து ஒரு லிஸ்ட்டு. அந்த லிஸ்ட்டு பேர் வந்து மார்க்ஸ் அப்படிங்கிறது ஒரு லிஸ்ட்டு. மார்க்ஸுங்கிறது தான் வேரியபிள். ஸோ அதை வந்து நம்ம வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளார நம்ம கொடுக்கணும். ஓகேவா? இப்போ லிஸ்ட்டில் வந்து ஒரு கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குது. எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது? 10 அப்படின்னு ஒரு எலமெண்ட் இருக்குது, 23 ஒரு எலமெண்ட் இருக்குது, 41, 75 இதுமாரி வந்து 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது? 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் இன்டெக்ஸ் வேல்யூ கொடுக்கலாம், நெகட்டிவ் இன்டெக்ஸ் வேல்யூ கொடுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மார்க்ஸில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குது? 10, 23, 41, 75 இருக்கா? இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்டெக்ஸ் வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க. பாசிட்டிவில் இருந்தால் எப்படி கொடுக்கணும்? பாசிட்டிவ் அப்படின்னா வந்து ஒரு 10 இன்டெக்ஸ் வேல்யூ என்ன? 0. இன்டெக்ஸ் வேல்யூ பார்த்திங்கன்னா 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணும். அடுத்தது செகண்ட் எலமெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இன்டெக்ஸ் வேல்யூ 1, தேர்ட் எலமெண்ட்டுக்கு 2, ஃபோர்த் எலமெண்ட்டுக்கு 3. இது வந்து பாசிட்டிவ் இன்டெக்ஸ். இதே வந்து நெகட்டிவ் இன்டெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? நெகட்டிவ் இன்டெக்ஸ்னால் வந்து லாஸ்ட் வேல்யூ இருக்கு இல்லையா, லாஸ்ட் வேல்யூக்கு தான் -1. அதாவது லாஸ்ட் வேல்யூ என்ன? இதில் இந்த லிஸ்ட்டில் லாஸ்ட் வேல்யூ என்ன? 75. 75க்கு தான் 75க்கு -1. அதாவது நெகட்டிவ்னால் ரிவர்ஸில் வரணும். நெகட்டிவ் இன்டெக்ஸ் வேல்யூ வந்து நெகட்டிவில் இருந்ததுன்னா ரிவர்ஸில் வரணும். அப்போ வந்து ரிவர்ஸில் வரணும்னா என்னது? 75, 41, 23, 10. அப்போ 75க்கு -1, 41க்கு -2, 23க்கு -3, 10க்கு என்ன? -4. அப்போ வந்து இன்டெக்ஸ் வேல்யூ வந்து பாசிட்டிவில் கொடுத்தா 0, 1, 2, 3. நெகட்டிவில் கொடுத்தோன்னா வந்து ரிவர்ஸில் வரணும். -1, -2, -3, -4. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு நம்ம வந்து இதான் வந்து பாசிட்டிவ் இன்டெக்ஸ், நெகட்டிவ் இன்டெக்ஸ். The positive values of index count from beginning of the list. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாசிட்டிவ் வேல்யூ அப்படின்னு பார்த்தோன்னா எப்படி எங்கேருந்து கவுண்ட் பண்ணுறோம்? பாசிட்டிவ் வேல்யூ ஆஃப் த இன்டெக்ஸ் கவுண்ட் ஃப்ரம் என்னது? பாசிட்டிவ் வேல்யூ ஆஃப் த இன்டெக்ஸ். நம்ம வந்து ஒரு இன்டெக்ஸ் வேல்யூ வந்து பாசிட்டிவில் இருந்ததுன்னா கவுண்ட் ஃப்ரம் எங்கேருந்து கவுண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கவுண்ட் ஃப்ரம் பிகினிங் ஆஃப் த லிஸ்ட். கவுண்ட் ஃப்ரம் பிகினிங் ஆஃப் த லிஸ்ட்டில் பிகினிங்கில் இருந்து ஸ்டார்ட் பண்ணும். பிகினிங்னா ஸ்டார்டிங்லேருந்து 0, 1, 2, 3 அதான் வந்து பிகினிங்னா 0. பிகினிங்னா என்ன? 0லேருந்து ஆரம்பிக்கணும். லிஸ்ட்டு வந்து 0லேருந்து ஆரம்பிக்கணும், அதுதான் பிகினிங். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சப்போஸ் நம்ம வந்து நெகட்டிவ் வேல்யூனா எப்படிப்பா இருக்கும்? நெகட்டிவ் வேல்யூ மீன்ஸ் நெகட்டிவ் வேல்யூவில் இருந்ததுன்னா என்ன பண்ணணும்னா ரிவர்ஸ் ஆர்டரில் இருக்கும். நெகட்டிவ் வேல்யூ இருந்ததுன்னு வச்சுக்கேன், கவுண்டிங் பேக்வேர்டு பின்னாடி இருந்து கவுண்ட் பண்ணும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் எண்ட் ஆஃப் த லிஸ்ட்லேருந்து வரணும். நீங்கள் லிஸ்ட்டு லாஸ்ட்லேருந்து வரணும். அது எந்த ஆர்டரில் வரணும்னு பார்த்தீங்கன்னா அதான் எந்த ஆர்டர் வரும்? ரிவர்ஸ் ஆர்டர். ஸோ இன்டெக்ஸ் வேல்யூ நெகட்டிவில் இருந்துச்சுன்னா ரிவர்ஸ் ஆர்டரில் வரும். பின்னாடி இருந்து வரணும், பேக்வேர்ட்லேருந்து. டு ஆக்சஸ் அன் எலமெண்ட் ஃப்ரம் லிஸ்ட்டு. எப்படி வந்து ஒரு லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட் வந்து நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி இப்போ ஆக்சஸ் பண்ணோம்ல. ஸோ ரைட் த நேம் ஆஃப் த லிஸ்ட்டு. நம்ம வந்து லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட் என்ன பண்ணோம்? ரைட் த நேம் ஆஃப் த லிஸ்ட்டுக்கு ஒரு நேம் இருக்கு இல்லையா? என்ன நேம் கொடுத்துருக்கோம்? மார்க்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம், ஃப்ரூட்ஸ்னு கொடுத்துருக்கோம், மை லிஸ்ட்னு கொடுத்துருக்கோம். இப்போ மார்க்ஸ் அப்படிங்கிறது லிஸ்ட்டோட நேமு, அடுத்து ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிறது லிஸ்ட்டோட நேமு, அடுத்து மை லிஸ்ட் அப்படிங்கிறது வந்து என்னது? லிஸ்ட்டோட நேமு. இதுதான் வந்து நேம் ஆஃப் த லிஸ்ட்டோட நேமு. ஃபாலோயிங் அதை ஃபாலோ பண்ணி பை இன்டெக்ஸ் வேல்யூஸ். அதை ஃபாலோ பண்ணி என்ன வரும்? நம்ம வந்து இன்டெக்ஸ் வேல்யூ கொடுக்கணும். அந்த எலமெண்ட்ஸ் வந்து என்க்ளோஸ் வித்தின் எப்படி இருக்கணும்? அந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே என்க்ளோஸ் வித்தின்
ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கொடுக்கணும். எல்லாமே வந்து எலமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கொடுக்கணும். அப்போ தான் வந்து அது வந்து லிஸ்ட்டை நம்ம வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் சின்டாக்ஸ் என்னப்பா, ரைட் த சின்டாக்ஸ் ஃபார் ஆக்சஸிங் த எலமெண்ட் அப்படின்னு கொடுத்தோன்னா வந்து ஃபார் லிஸ்ட் அண்டர்ஸ்கோர் வேரியபிள், லிஸ்ட் அண்டர்ஸ்கோர் வேரியபிள், லிஸ்ட் அண்டர்ஸ்கோர் வேரியபிள் ஈக்குவல் டு லிஸ்ட்டு அண்டர்ஸ்கோர் வேரியபிள்ங்கிறது தான் வந்து லிஸ்ட்டோட நேம் ஈக்குவல் டு எலமெண்ட்ஸ் என்ன ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுக்கணும், E1, E2, E3, En. ஸோ E1ங்கிறது எலமெண்ட் 1, எலமெண்ட் 2, எலமெண்ட் 3 அப் டு எலமெண்ட் n நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் கொடுக்கலாம் லிஸ்ட்டில். பார்த்திங்கன்னா நம்ம வந்து En வரையும். அடுத்து க்ளோசிங் ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுக்கணும். அடுத்தது நான் ப்ரிண்ட்டுன்னு கொடுத்துட்டு லிஸ்ட்டு வேரியபிள் ப்ரிண்ட்டுன்னு கொடுத்து லிஸ்ட்டோட நேம் என்ன ப்ரிண்ட்டுன்னு கொடுத்துட்டு லிஸ்ட்டு நேம் வந்து லிஸ்ட் வேரியபிள் கொடுத்தாலும் அங்கே லிஸ்ட்டு வேரியபிள். அடுத்தது இன்டெக்ஸ் ஆஃப் த எலமெண்ட் என்னது இன்டெக்ஸ் ஆஃப் த எலமெண்ட். இன்டெக்ஸ் எலமெண்ட் என்ன 0, 1, 2, 3 அது மாதிரி நம்ம தரணும். ஸோ ஓகே நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ ஆக்சஸிங் சிங்கிள் எலமெண்ட் எப்படி எக்ஸாம்பிள் பார்த்து போகலாம். எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம் நம்ம வந்து ஃபார் மார்க்ஸ் அப்படிங்கிறத வந்து லிஸ்ட்டு மார்க்ஸ் அப்படின்றதுலேயே அதான் வந்து லிஸ்ட்டோட நேமு. லிஸ்ட்டில் வந்து என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது ஈக்குவல் டு ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுக்கணும், க்ளோசிங் ஸ்கொயர் ப்ராக்கெட் அதுக்குள்ளார எலமெண்ட் எல்லாமே தரணும். 10, 23, 41, 75 அப்படி கொடுக்குறோம் இல்லையா. ஸோ இது வந்து எலமெண்ட்ஸ். சரி இப்போ வந்து ப்ரிண்ட்டுன்னு கொடுத்து மார்க்ஸ் அப்படிங்கிறது எலமெண்ட்டு. மார்க்ஸ் அப்படிங்கிறது என்னது லிஸ்ட்டோட நேம். இப்போ 0 அப்படின்னு கொடுத்தா என்ன வரும் 0 மார்க்ஸ் 0 அப்படின்னு மார்க்ஸ் 0 அப்படின்னு கொடுத்தோன்னு வச்சுக்கேன். மார்க்ஸுங்கிறது லிஸ்ட்டோட நேமு, 0ங்கிறது வந்து இன்டெக்ஸ் வேல்யூ. இன்டெக்ஸ் வேல்யூ 0னா பார்த்தீங்கன்னா 10, ஆன்சர் வந்து 10 வரும். இது ஏன்னா 0னா 10 குறிக்கும், 0னா என்ன குறிக்கும் 10. அப்போ 1 கொடுத்தா என்ன வரும் 1 கொடுத்தோம்னா என்ன வரும் 23 வரும். 2 கொடுத்தா 41 வரும், 3 கொடுத்தா 75. ஸோ நம்ம ஆல்ரெடி எக்ஸாம்பிளும் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. ஆல்ரெடி எக்ஸாம்பிளும் நம்ம வந்து பார்த்துருக்கோம். பாரு இங்கே வந்து பாரு 0 நம்ம இன்டெக்ஸ் வேல்யூ 0 கொடுத்தா என்னப்பா வரும் 10 வரும். இன்டெக்ஸ் வேல்யூ நம்ம வந்து பாரு 0 கொடுத்தோம் அப்படின்னா என்ன வரும் 10 வரும். 1 கொடுத்தோம்னா 23 வரும். அடுத்தது பார்த்தா நம்ம வந்து 2 கொடுத்தோம்னா 41, 3 கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து 75. நம்ம இன்டெக்ஸ் வேல்யூ அது வந்து இன்டெக்ஸ் வேல்யூஸ். ஸோ ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி அந்த எலிமெண்ட்டை நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ அனதர் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த எவ்வளோ எக்ஸாம்பிள் print command print 10 as output. the index of 10 is 0. ஸோ நம்ம இன்டெக்ஸ் வேல்யூ வந்து 0. எதனுடைய வேல்யூ இன்டெக்ஸ் வேல்யூ 0. நம்ம 0ல் வந்து 0ன்னு இருக்கு இல்லையா, அந்த இன்டெக்ஸ் வேல்யூ 0 அதில் வந்து என்ன வேல்யூ இருந்தது 10 இருந்தது. ஸோ அதனால் வந்து ஆன்சர் வந்து 10 அப்படின்னு வரும்ல. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஸோ எக்ஸாம்பிள் ஆக்சஸிங் எலமெண்ட் இன் ரிவர்ஸ் ஆர்டர். சப்போஸ் இது வந்து ரிவர்ஸ் ஆர்டரில் வரணும்னு வச்சுக்கேன். என்ன பண்ணோம் ரிவர்ஸ் ஆர்டரில் வரணும்னா நம்ம வந்து ரிவர்ஸ் ஆர்டரில் வரணும் அப்படின்னா நம்ம வந்து மைனஸில் தரணும். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து லிஸ்ட்டு கொடுத்துருக்கோமா, பைத்தான் ப்ராம்ப்ட்டு மார்க்ஸ் அப்படிங்கிறது லிஸ்ட்டோட நேமு ஈக்குவல் டு ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட் 10, 23, 41, 75 க்ளோசிங் ஸ்கொயர் ப்ராக்கெட். அது வந்து ஒரு லிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணிட்டோமா லைட். அடுத்தது எப்படி ஆக்சஸ் பண்ணோம் ப்ரிண்ட்டுன்னு ஒரு கமெண்ட் கொடுத்துட்டு மார்க்ஸ் அப்படிங்கிறது லிஸ்ட்டோட நேமு. ஓகே இப்போ இன்டெக்ஸ் வேல்யூ நம்ம கொடுக்கணும் இல்லையா. இன்டெக்ஸ் வேல்யூ இங்கே 0ன்னு கொடுத்தா 10 வரும். இங்கே -1 கொடுத்துருக்காங்க இல்லையா. இன்டெக்ஸ் வேல்யூ என்னப்பா கொடுத்துருக்காங்க -1. -1 அப்படின்னு கொடுத்தா என்ன வரும் 75 வரும் லாஸ்ட் எலமெண்ட். ஏன்னா இப்போ இன்டெக்ஸ் வேல்யூ வந்து நெகட்டிவில் இருக்கிறதுனால ரிவர்ஸ்லேருந்து வரணும். இப்போ ரிவர்ஸ்லேருந்து வந்தால் ரிவர்ஸ் என்ன இருக்குது 75. -1 கொடுத்தா 75, -2 கொடுத்தா என்னது 41, அப்புறம் -2 இது -3 23, -4 வந்து 10. ஸோ இது மாதிரி வந்து ரிவர்ஸில் வரும். ஏன்னா இன்டெக்ஸ் வேல்யூ நெகட்டிவில் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து ரிவர்ஸில் வரும். நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துருக்கோம் எக்ஸாம்பிளில். ஸோ அந்த எக்ஸாம்பிள் நான் பாரு உங்களுக்கு காமிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இன்டெக்ஸ் வேல்யூ பார்ப்பதில் இது பாரு நெகட்டிவில் கொடுத்துருக்கோமா. இன்டெக்ஸ் வேல்யூஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இன்டெக்ஸ் வேல்யூ பாரு நெகட்டிவில் கொடுத்துருந்தா என்ன பண்ணுறோம் இன்டெக்ஸ் வேல்யூ நெகட்டிவில் கொடுத்தோம்னா பார்த்தீங்கன்னா அது -1 கொடுத்தா என்ன வரும் -1 அப்படின்னா 75, -2 அப்படின்னா வந்து 41, -3னா 23, -4னா 10. ஸோ இது இப்போ வந்து நெகட்டிவ் நம்ம இன்டெக்ஸ் வேல்யூ நெகட்டிவில் கொடுத்துருந்தா என்ன வரும்னா அப்படியே வந்து ரிவர்ஸெல்லாம் வந்து வரும்.
-1 கொடுத்தா தான் அது லாஸ்ட் எலமெண்ட். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இப்படி தான் நம்ம வந்து ஒரு லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணணும். நம்ம பாசிட்டிவ் வேல்யூ கொடுத்துருக்கோம், நெகட்டிவ் வேல்யூ கொடுத்துருக்கோம். ஸோ பாசிட்டிவ் வேல்யூ கொடுத்தா நம்ம வந்து பிகினிங்லேருந்து வரும், நெகட்டிவ் வேல்யூ கொடுத்தா வந்து ரிவர்ஸ்லேருந்து வரணும். ஸோ அதுதான் நம்ம வந்து லிஸ்ட்டில் யூஸ் பண்ணியிருக்கோம். நோட் அப்படி கொடுத்துருக்காங்க இல்லையா, நோட்டில் என்னப்பா கொடுத்துருக்காங்க, நோட்டில் கொடுத்துருக்காங்க பாரு, த நெகட்டிவ் இன்டெக்ஸ் கேன் பி யூஸ் டு நெகட்டிவ் இன்டெக்ஸ் கொடுத்தா நம்ம வந்து கேன் பி எப்படி யூஸ் பண்ண ஆக்சஸ் அண்ட் எலமெண்ட் இன் ரிவர்ஸ் ஆர்டர். ஆக்சஸ் நம்ம இன்டெக்ஸ் வேல்யூ நெகட்டிவில் கொடுத்தா அப்படின்னா என்ன வரும், அது ஆக்சஸ் எலமெண்ட் இன் ரிவர்ஸ் ஆர்டர். ஸோ நம்ம வந்து நெகட்டிவ் வேல்யூ, அதாவது இன்டெக்ஸ் வேல்யூ நெகட்டிவில் கொடுத்தோன்னா அந்த எலமெண்ட்டை வந்து எப்படி ஆக்சஸ் பண்ணுவோம், ரிவர்ஸ் ஆர்டரில் இருந்து தான் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதான் வந்து முக்கியமான நோட். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து ஆக்சஸிங் ஆல் எலமெண்ட்ஸ் ஆஃப் த லிஸ்ட்டு. நம்ம லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டும் எப்படி நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணணும், ஒரு லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டும் எப்படி இப்போ ஆக்சஸ் பண்ணணும், ஆக்சஸிங் ஆல் எலமெண்ட்ஸ் ஆஃப் த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டும் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணணும். The loops are used to access all elements from list. நம்ம இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம எல்லா எலமெண்ட்டையும் வந்து எப்படி ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சஸிங் ஆல் எலமெண்ட்ஸ் ஆஃப் த லிஸ்ட் அப்படின்னா நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லூப் யூஸ் பண்ணுவோம். லூப்ஸ் ஆர் யூஸ்டு டு ஆக்சஸ் ஆல் எலமெண்ட்ஸ். நம்ம எல்லா எலமெண்ட்டும் வந்து ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன யூஸ் பண்ணணும், லூப் யூஸ் பண்ணணும். அதில் லூப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரம் த லிஸ்ட் த இனிஷியல் வேல்யூ ஆஃப் த லூப் மஸ்ட் பி. நம்ம இனிஷியல் வேல்யூ லூப்பில் வந்து இனிஷியல் வேல்யூ என்ன இருக்கணும், இனிஷியல் வேல்யூ ஆஃப் த லூப் மஸ்ட் பி எப்படி இருக்கணும், இனிஷியல் வேல்யூ 0. த இனிஷியல் வேல்யூ வந்து லூப்போட வேல்யூ என்னது 0. 0 இஸ் பிகினிங் லூப். நம்ம வந்து 0 வந்து பிகினிங் இன்டெக்ஸ் வேல்யூ ஆஃப் த லிஸ்ட். இது வந்து பிகினிங் இன்டெக்ஸ் வேல்யூ. பிகினிங்னா வந்து ஸ்டார்டிங் இன்டெக்ஸ் வேல்யூ வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 0வாக இருக்கும். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு நம்ம வந்து எக்ஸாம்பிள் பார்ப்போம். இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னு நம்ம வந்து ஃபஸ்ட் வந்து மார்க்ஸ் ஈக்குவல் டு ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட் 10, 23, 41, 75 க்ளோசிங் ஸ்கொயர் ப்ராக்கெட். இது வந்து ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணிட்டாங்க. ஒரு லிஸ்ட் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். லிஸ்ட்டு நேம் என்ன, மார்க்ஸ். ஸோ ஓகே, அடுத்தது ஐயுடைய வேல்யூ என்ன, 0. 0ங்கிறது ஐயில் போய் ஸ்டோர் ஆகும். ஐயில் என்ன வேல்யூ இருக்கும், 0. இப்போ வைல் ஐ லெஸ் தேன் 4, ஐ லெஸ் தேன் 4. இப்போ ஐயுடைய வேல்யூ என்ன, 0. இப்போ 0 லெஸ் தேன் 4. 4ஓட ஐயுடைய வேல்யூ எப்படி இருக்கணும், கம்மியாக இருக்கணும். ஸோ கம்மியாக இருக்கா, ஐயுடைய வேல்யூ என்ன இருக்குது, 0 இருக்குது. இப்போ 4ஓட வந்து 0 வந்து என்னது, கம்மியாக தான் இருக்குது. அப்போ கண்டிஷன் ட்ரூ. கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா வந்து பிரிண்ட் பண்ணும், பிரிண்ட் மார்க்ஸ் ஆஃப் ஐ. இப்போ ஐனுடைய ஐயில் என்ன வேல்யூ இருந்தது, 0வா. அப்போ மார்க்ஸ் ஆஃப் 0. மார்க்ஸ் ஆஃப் 0 அப்படின்னா என்ன வரும், 0னா 0ல் என்ன எலமெண்ட் இருக்கும், 0ல் என்ன எலமெண்ட் 10 இருக்கும். மார்க்ஸ் ஆஃப் ஐனா வந்து மார்க்ஸ் ஆஃப் 0 அப்படின்னா வந்து 10 இருக்கும். சரி, அடுத்தது ஐ ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் 1. ஐயில் என்ன வேல்யூ இருந்தது, 0 ப்ளஸ் 1. அப்போ 0 ப்ளஸ் 1 என்ன இருந்தது, 1. இப்போ ஐயில் என்ன வேல்யூ இருக்குது, 1. மீனை வந்து லூப் வந்து திரும்பவும் லூப் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். அப்போ திரும்பவும் லூப் எக்ஸிக்யூட் பண்ணும். அப்போ ஐயனுடைய வேல்யூ இப்போ இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து 1 லெஸ் தேன் ஆர் 1 லெஸ் தேன் 4. 4ஓட வந்து ஐயனுடைய வேல்யூ வந்து லெஸ் தேனாக இருக்கணும். அப்போ 4ஓட 1 வேல்யூ கம்மி. அப்போ 1. அப்போ பிரிண்ட் மார்க்ஸ் ஆஃப், இங்கே ஐயனுடைய வேல்யூ 1ன்னு வந்ததுன்னா என்ன பிரிண்ட் ஆகும், 23 பிரிண்ட் ஆகும். அடுத்தது ஐ ஈக்குவல் ஐ ப்ளஸ் 1. இப்போ ஐனுடைய வேல்யூ ஏற்கனவே 1 வந்தது. 1 + 1 என்னது, 2. இப்போ ஐனுடைய வேல்யூ என்னது, 2. 2 லெஸ் தேன் 4 அப்படின்னு வந்ததுன்னா வந்து மார்க்ஸ் ஆஃப் ஐயில் வந்து 2 இருக்கும். 2 கொடுத்தா என்ன வரும், 41 வரும். ஐ ஈக்குவல் ஐ ப்ளஸ் 1. 2 + 1 என்னது, 3. இப்போ வந்து ஸோ நம்ம வந்து 3 லெஸ் தேன் 4, அதான் வந்து மார்க்ஸ் ஆஃப் ஐ வந்து 3ஆக இருந்ததுன்னா 41 வரும். ஐ ஈக்குவல் ஐ ப்ளஸ் 1னா 3 + 1 என்னது, 4. சாரி, 3 வந்து வரக்குள்ள என்ன பண்ணுவோம், 3 லெஸ் தேன் 4 அப்படின்னு வரக்குள்ள மார்க்ஸ் ஆஃப் 3 அப்படின்னு வந்ததுன்னா என்ன வரும், 75 அப்படின்னு வரும். அப்போ ஐ ஈக்குவல் ஐ ப்ளஸ் 1னா அப்போ வந்து 3 + 1 என்னது, 4ஆ. அப்போ கண்டிஷன் பார்க்கல 4 லெஸ் தேன் 4, கண்டிஷன் ஃபால்ஸ், அதை விட்டு வெளில வந்துடும், அவ்வளோதான். அப்போ அது இது ஃபஸ்ட்டு 0னா 10 பிரிண்ட் ஆகிடுச்சு, 1னா 23 பிரிண்ட் ஆகிடுச்சு, 2னா
41 3னா 75. இப்படி தான் வந்து இந்த லூப் யூஸ் பண்ணணும். என்ன லூப் யூஸ் பண்ணியிருக்கோம் அதில்? வைல் லூப் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம என்ன லூப் யூஸ் பண்ணியிருக்கோம்? இது நம்ம வந்து எல்லா எலிமெண்ட்டும் வந்து ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா யூஸிங் லூப். அதான் என்ன லூப் யூஸ் பண்ணணும்? வைல் லூப். வைல் லூப் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். நம்ம ஃபார் லூப் இருக்குது, வைல் லூப் இருக்குது. இதில் நம்ம வந்து ஃபார் லூப் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் நம்ம வைல் லூப் யூஸ் பண்ணி நம்ம வந்து எல்லா எலிமெண்ட்டும் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த above example marks list contain 4 integer elements. marks அப்படிங்கிறது ஒரு லிஸ்ட் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 4 integer elements இருக்குது. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து அதான் இந்த 4 elements என்ன 10 23 41 75 இருக்குது. சரி ஓகே, அடுத்தது each element has an index value from 0. ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கு வந்து நம்ம இன்டெக்ஸ் வேல்யூ கொடுக்கணும். அந்த இன்டெக்ஸ் வேல்யூ வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்டெக்ஸ் வேல்யூ ஃப்ரம் 0 ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து the index value of the elements are 0. the index value of the elements are என்னது? the index value of the elements are 0. ஸோ நம்ம வந்து 0 ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 0 1 2 3 ரெஸ்பெக்ட் the index value. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸோ ஹியர் the while loop is used to read all the elements. இந்த while loop யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா எலமெண்ட்டையும் நம்ம வந்து ரீட் பண்ணோம். ஸோ the initial value of the loop is 0. the initial value of the loop நம்ம வந்து லூப்போட இனிஷியல் வேல்யூ என்ன, எங்கேருந்து ஆரம்பிச்சது? லூப் 0 ஆரம்பிச்சது. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த டெஸ்ட் கண்டிஷன் என்ன கண்டிஷன் செக் பண்ணோம்? என்ன கண்டிஷன் செக் பண்ணோம்? i less than 4. ஐனுடைய வேல்யூ வந்து நம்ம வந்து 0 அப்படின்னா 0 less than 4 அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம வந்து ஐனுடைய வேல்யூ 4 less than 4ஓட ஐனுடைய வேல்யூ கம்மியாக இருக்கணும். as long as the test condition is true. கண்டிஷன் வந்து ட்ரூ அப்படின்னா அந்த லூப் எக்ஸிக்யூட் அண்டு print. ஸோ லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும், print corresponding output. ஸோ லூப் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்தபடி அவுட்புட் வந்து வரும். ஸோ கண்டிஷனை டெஸ்ட் பண்ணுறோம். வைல் லூப் வந்து கண்டிஷன் செக் பண்ணும். கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா நம்ம வந்து லூப் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்தபடி அவுட்புட் வரும். அவுட்புட் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது மாதிரி தான் நம்ம வந்து லிஸ்ட்டு வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணி எல்லா எலமெண்ட்டும் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இதுலேயே வந்து டியூரிங் த ஃபஸ்ட் இட்ரேஷன் த வேல்யூ ஆஃப் i is 0. நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஐனுடைய வேல்யூ 0 வேர் த கண்டிஷன் இஸ் ட்ரூ. 0 இருக்குல்ல, கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருக்குது. நவ் த following statement print marks of I gets executed and print the value marks of 0. marks of 0ல என்ன எலமெண்ட் இருந்தது? 10 அப்படிங்கிறது ஒரு வேல்யூ இருக்கும். தட் இஸ் 10. marks of 0 அப்படின்னா 10 குறிக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து the next statement i is equal to i plus 1. ஐனுடைய வேல்யூ ஒன்றும் இன்க்ரிமெண்ட் ஆகும். 0 plus 1 1. ஃபஸ்ட்டு ஐனுடைய வேல்யூ 0வாக இருந்தது, இப்போ 0 plus 1 1. ஐனுடைய வேல்யூ வந்து 1. ஸோ இன்க்ரிமெண்ட் த வேல்யூ ஆஃப் i ஃப்ரம் 0. ஸோ ஒரு வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஒரு வேல்யூ என்ன ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கு. ஸோ இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கு. எதுலேருந்து இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கு? இன்க்ரிமெண்ட் த வேல்யூ ஆஃப் i. இன்க்ரிமெண்ட் த வேல்யூ ஆஃப் ஐனுடைய வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கு. இதுலேருந்து இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கு 0லேருந்து 1 வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கு. ஃப்ரம் 0 to 1. 0லேருந்து 1 மாறிடுச்சு. இதுமாரி ஒவ்வொரு வேல்யூவாக வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். நவ் த ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோல் ஷிஃப்ட் டு த while statement for checking the test condition. ஸோ நம்ம while loop வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் கண்டிஷன் வந்து செக் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தது இந்த ப்ராசஸ் ரிப்பீட் டு இது மாதிரி வந்து ப்ராசஸ் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ரிப்பீட் ஆகிட்டே இருக்கக்குள்ள நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸோ print the remaining elements of the marks list
until the test condition the while loop becomes false. while loop வந்து ஃபால்ஸ் ஆகிற வரையும் வந்து லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஸோ எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இது மாதிரி தான் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. ஒரு the following table show the execution of the loop. ஒரு லூப் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நம்ம பாரு இட்ரேஷன் 1 2 3 4 5 கொடுத்துருக்கோமா. ஐனுடைய வேல்யூ 0 1 2 3 4 வருது. ஸோ அடுத்தது while பார்த்தீங்கன்னா வந்து 0 less than 4 ட்ரூவா, அப்போ வந்து மார்க்ஸ் ஆஃப் 0னா 10 இருக்கும். அடுத்தது இன்க்ரிமெண்ட் ஆகும் இல்லையா, ஐனுடைய வேல்யூ 1 less than 4 ட்ரூ, இப்போ மார்க்ஸ் ஆஃப் 1னா 23. ஸோ அடுத்தது 2 less than 4 அப்படின்னா வந்து ட்ரூ, மார்க்ஸ் ஆஃப் 2, மார்க்ஸ் ஆஃப் 2னா என்ன வரும் 41. 3 less than 4 ட்ரூ, மார்க்ஸ் ஆஃப் 3னா 75. 4 less than 4 கண்டிஷன் ஃபால்ஸ். ஸோ எதுவுமே வரும், அவ்வளோ அந்த லூப் விட்டு வெளில வந்துடும். ஸோ இப்படி தான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம், இப்படி தான் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம். ஸோ இது மாதிரி தான் வந்து லிஸ்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம், இப்படி தான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம்.